கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை ஆண்டவர் சிறுமை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். தேவனுடைய வார்த்தையிலே வளர, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ தேவன் இந்த நாளிலும் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்திலே நாம் அநேகரை அறிந்திருக்கின்றோம். ஆபிரகாம், மோசே, தாவீது, ஏசாயா, எலியா, எலிசா என்று புதிய ஏற்பாட்டிலே பவுல், பேதுரு எல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அநேகர் விரும்புகிற ஒரு நபர் என்று சொன்னால் அது தாவீதாகத்தான் இருக்கும். தாவீது தேவனுக்கு விருப்பமானவன் மாத்திரமல்ல, நமக்கும் விருப்பமானவனாக இருக்கிறார். ஏன் தாவீதை கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், முதலாவது அவன் அவரால் முன்குறிக்கப்பட்டவன். அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கின்றார். 1 சாமுவேல் 16:7 அதை பார்க்கின்றோம். எனவே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான அவனை அரசனாக்கி அபிஷேகித்து அவனுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக பாடங்களை நமக்கு அவர் கற்றுத்தந்திருக்கின்றார். எனவே அவனுள் இருந்த அந்த அபிஷேகம், அவனுள் இருந்த அழைப்பு. அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது தான் மேய்ப்பனாக இருந்தாலும் தேவன் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருந்தவனாக இருந்தான். ஏனென்று சொன்னால், அவர் செய்த ஒரு காரியத்தையும் அவன் மறக்கவே இல்லை. 1 சாமுவேல் 17:37 பார்க்கின்ற பொழுது நாம் வாசிக்கின்றோம், கர்த்தர் என்னை சிங்கத்தின் கையிலிருந்தும் கரடியின் கையினின்றும் விடுவித்தார் என்று சொல்லி. இந்த நிச்சயம்தான், தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம்தான் அவனை கோலியாத்தை ஜெயிக்க வைக்க முடிந்தது. எனவே தேவன் மேலே வைத்த நம்பிக்கை, இது சவுலும் மற்ற எல்லாரும் பயந்திருந்திருக்கிற நேரத்தில் ஜிஜாண்டிக்காக அவன் இருக்கின்ற பொழுது அவன் ரொம்ப சாதாரணமாக சொன்ன வார்த்தை 1 சாமுவேல் 17:45 நாம் பார்க்கின்றோம், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் எனக்கு விரோதமாய் வருகிறாய், நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உனக்கு விரோதமாய் வருகிறேன். எனவே அவன் தன்னை நம்பவில்லை, தன்னுடைய பலத்தை நம்பவில்லை, தனக்குள் இருக்கிறவரை நம்பினான், அவருடைய நாமத்திற்குள்ளான வல்லமையை நம்பினான். எனவே அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் ஒரு சிறிய கல்லாலே, தேவனுடைய உதவியாலே அந்த ராட்சசனை வீழ்த்த முடியும் என்பதை அவன் நம்பினான். எனக்கு அருமையானவர்களே, நாம் பல வேளைகளில் நம்முடைய பிரச்சனைகளை தான் பெரிதாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். காரணம், நமக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். இந்த சம்பவம் நமக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகின்றது. பிரச்சனைகளை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர், நம்மை அழைத்தவர், நம்மை அபிஷேகித்தவர் பெரியவர் என்று சொல்லி. அது மாத்திரமல்லாதபடி 23ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில் அவன் சொல்கின்ற பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு கண்டு பயப்பட மாட்டேன், நீர் என்னோடு கூட இருக்கின்றீர். இதுதான் நிச்சயமான சத்தியமான ஒரு வார்த்தை. எந்த சூழ்நிலையும், அது பயங்கரமான சூழ்நிலையும், பாதாளத்தில் விழுந்தாலும் சரி, படுகொலியிலே விழுந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே எனக்கு அருமையானவர்கள், இந்த நாளிலும் கூட எப்படிப்பட்ட நிலையிலேயும் நீ சிறியவனாக இருந்தாலும் அவன் ஆடு மேய்ப்பனாக இருந்தவனை ஆண்டவர் உயர்த்தினார். அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் பயத்தை நீக்கியது, ஜெயித்தது. அது மாத்திரமல்லாதபடி நம்பிக்கை, தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை. இந்த நிச்சயத்தோடு கூட தாவீதைப் போல் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், தாவீதைப் போல நாம் எப்பொழுதும் சங்கீதம் பாடுகிறவனாக இருக்க முடியும். இதுவே தேவனுடைய விருப்பம். இந்த நிச்சயத்தோடு கூட இந்த நாளை தொடங்குவோம். God bless you.